வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசியல் கட்சிகளின் பதவியை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் 31ஆம் தேதி நிறைவு. நாட்டின் நீதிமன்றம் தொடர்பில் ஆராய அமெரிக்கா தயாராகி வருகின்றது. அமைச்சர் விமல் வீரவங்ச குற்றச்சாட்டு. ஏகாதிபத்தியத்தை எதிர்கொள்வது எப்படி என கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த நபர் வி. ஏ. லெனின். மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள அதிக பனிப்பொழிவை அடுத்து கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு. முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசியல் கட்சிகளின் பதவியை புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவு பெறவுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் அறிவித்துள்ளது. இம்முறை கட்சிகளின் பதவியை புதுப்பிக்கும் நடவடிக்கைகளின் போது அந்த கட்சிகளின் செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றதா என்பது தொடர்பில் அதிக கவனம் செலுத்த உள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் R.M.A. ரத்நாயக்க தெரிவித்தார். இதற்கமைய வருடாந்த கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்காத கட்சிகளுக்கு அந்த அறிக்கையினை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தமது அறிவித்தலுக்கு அமைய பல கட்சிகள் அந்த நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொண்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். இலங்கையில் தற்போது 64 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட ரிசானா நஃபீக்கு பெற்றோருக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். ரிசானா நஃபீக்கின் பெற்றோர் இன்று முற்பகல் அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்த போது இந்த நிதியுதவி வழங்கப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடக இணைப்பு செயலாளர் விஜயநந்த ஹேரத் தெரிவிக்கின்றார். நாட்டில் இன ரீதியாகவோ மத ரீதியாகவோ பிளவு ஏற்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். கிர்லப்பெண்ணை பலபகுன விகாரில் நேற்று மாலை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். கிருளப்பனை பலபொக்குன விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட விடுதி மற்றும் நூலகத்தை கொண்ட 2 மாடி கட்டிடம் ஜனாதிபதியினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. அனைவரும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய யுகம் ஒன்று தற்போது உள்ளது. எம்முடைய இன வேறுபாடுகள் எதுவும் இல்லை. கண்டி நகர் தொடர்பில் நாம் அவதானிக்கும் போது பௌத்த விகாரைகளுக்கு சொந்தமான இடங்களில் இன்று ஏனைய மதங்களின் வழிபாட்டு தலங்கள் காணப்படுகின்றன. நீண்ட காலத்துக்கு முன்னர் இந்த இடங்களை அவர்களுக்கு பதிவு செய்து வழங்கினோம். சிலர் தியாகங்களை செய்வதற்கு அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தயாராக உள்ளனர். நாட்டின் பிரச்சனைகளின் போது முன்னின்று ஒத்துழைப்பு வழங்குவதனை பாரிய முன் உதாரணமாக நாம் கருதுகின்றோம். நாட்டின் நீதிமன்றத்துறை சிறப்பாக செயற்படுகின்றதா என கண்காணிப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக அமைச்சர் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியுள்ளார். பாதுகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். குறைந்த வருமானத்தை பெறும் குடும்பங்களுக்காக ஜனசேவன வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக 15 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதை விடுத்து ஒபாமா இலங்கை நீதிமன்றம் சிறப்பாக செயற்படுகிறதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக சிலரை அனுப்பி வைப்பார். அவர்கள் சட்டம் வீழ்ச்சியடைந்துள்ளது என தெரிவிப்பார்கள். நீதிமன்றம் சீர்குலைந்துள்ளது. அவர்களுக்கு முதல் இதனை தெரிவிப்பதற்கு இலங்கையில் சிலர் உள்ளனர். அது யார்? ஐக்கிய தேசிய கட்சியினரும் அதனையே கூறுகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணியும் அதனையே கூறுகின்றது. சம்பந்தனும் அதனையே தெரிவிக்கின்றார். இதனை யுத்த கால பகுதியில் வேறு விதமாக தெரிவித்திருந்தனர். ஏகாதிபத்தியவாதிகளை எதிர்கொள்ள வேண்டுமாயின் அது தொடர்பில் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த ஆசிரியர் வி. ஐ. லெனின் என மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதம செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். தற்போது ஏகாதிபத்திய எதிர்ப்பு தொடர்பில் பலரும் பேசுகின்றனர். சில கிளிகளும் காணப்படுகின்றன. அவர்களின் ஏகாதிபத்திய எதிர்ப்பு தொடர்பில் சில சந்தர்ப்பங்களில் எமது நாட்டு மக்கள் தடம் மாறி செல்ல முடியும். உண்மையில் ஏகாதிபத்தியவாதிகளை எவ்வாறு தோற்கடிப்பது என்பது தொடர்பில் பேசக்கூடிய சிறந்த காலம் இதுவாகும். யார் எதை கூறிய போதிலும் ஏகாதிபத்தியத்திற்கு லெனினே மரண தாக்குதலை மேற்கொண்டார்.
அதனால் ஏகாதிபத்தியவாதிகளை இல்லாமல் செய்வதற்கு எவரேனும் சிந்தித்தால் அது தொடர்பில் எமக்கு கற்றுக்கொள்ள முடியும், அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது தொடர்பில் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த ஆசிரியர் சகோதரர் லெனின் ஆகும். சோசலிச தொழிலாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த சம்மேளனம் ஒன்று கொழும்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. எதிர்காலத்தில் நாடு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். மஹிந்த சிந்தனை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளை பகிர்ந்தளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். சுயதொழிலில் ஈடுபடுவோர் சம்மேளனத்தினால் இதன்போது 250 முச்சக்கர வண்டிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. இதன் 3ஆம் கட்டம் நேற்று நடைமுறைப்படுத்தப்பட்டது. ඉදිරියේදී තවත් අභියෝග අපිට මුහුණ දෙන්න වෙයි. අපි දෙපයින් හිට ගන්නකොට අකමැති අය බොහෝ අය எதிர்காலத்தில் மேலும் சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். நாம் சுயமாக செயற்படுவதை விரும்பாத பலர் உள்ளனர். இந்த நாட்டிற்குள் சிறு பிரிவினரும் நாட்டிற்கு வெளியில் பலரும் உள்ளனர். இந்த நாடு முன்னோக்கி செல்வதற்கு சுயாதீனமாக கட்டியெழுப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த அரசாங்கத்தையும் நாட்டையும் பாதுகாக்க வேண்டும். சுய தொழிலில் ஈடுபடுவோர் சம்மேளனம் இதற்கு முன்னிற்கின்றமையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். අනේ අවස්ථාවලදී මේ රජය ආරක්ෂා කරන්න, මේ රට ආරක්ෂා කරන්න අපි සතුටෙන් ප්‍රකාශ කරනවා මේ ස්වයං රැකියා නියුක්තින්ගේ සම්මේලනය අභීතව ඉදිරියට ආවා. பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடுத்த வழக்கு விசாரணைக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்படும் என அரசு தரப்பு சட்டத்தரணி இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய 18 சந்தேக நபர்கள் கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்னடி அல்விஸ் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மரபணு அறிக்கை தவிர்த்து ஏனைய அனைத்து அறிக்கைகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரசு தரப்பு சட்டத்தரணி மாதவ தென்னக்கோன் குறிப்பிட்டார். அத்துடன் முறைப்பாட்டாளர் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பினால் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்ட அறிவுறுத்தல்களும் தமக்கு கிடைத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவத்தின் சாட்சியாளரான லியனகே சமன் சாந்த என்பவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு சத்திய கடதாசி ஊடாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றனவா என மேலதிக நீதவான் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். இதேவேளை பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள தமது தரப்பினரான துமிந்த சில்வா அரசியல் காரணங்களுக்காக சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக அவர் தரப்பில் சாதரான சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய தெரிவித்தார். எந்தவொரு தரப்பாலும் துமிந்த சில்வாவை சந்தேக நபராக பெயரிடுமாறு அழுத்தம் விடுக்கப்படவில்லை என அதற்கு பதிலளித்த பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உப்புல் குமாரபெரும குறிப்பிட்டார். இந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை பிரபல பாடசாலை சேர்க்கும் நடவடிக்கைகளுக்காக பணம் அறவிடுகின்றமை தவறான செயல் என இலங்கை ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவரிடம் இவ்வாறு பணம் அறவிடுவது சட்டவிரோதமான செயல் என சங்கத்தின் பிரதான செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குறிப்பிடுகின்றார். எங்களுக்கு தெரியும், சாதாரணமாக பாடசாலைகளுக்கு மாணவர்கள் சேர்க்கும் போது மாணவர்கள் காசு அறுவடை வேண்டாம்ட்டு சுற்றறிக்கைகள் இருக்குது. 1ஆம் ஆண்டுல 2012-19 சுற்றறிக்கை, 6ஆம் ஆண்டுக்கு 2008-37 சுற்றறிக்கை. இந்த சுற்றறிக்கையில எழுதியிருக்க தற்போது மாணவர்கள் உள்வாங்கிறது சம்பந்தமாக காசு அறுவடை பிரபலமா நடக்குது. இதை நாங்க இதை வன்மையா கண்டிக்கிறதுக்கு இல்லையான வேலை. இது சம்பந்தமாக கல்வி அமைச்சர் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா இது இலவச கல்விக்கு பெரிய ஒரு பாதிப்பு. இதை நிறுத்த வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கம் மற்ற வகத்தால சுற்றறிக்கை வெளியிட்டாலும் அந்த சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்த செயல்பாடுல இல்ல, அவங்க நடைமுறைப்படுத்தாம இதுக்கு இதை காசு அறுவடைக்கு ஒரு சாதகமான செயல்பாடுல தான் அரசாங்கம் இருக்கிறது. நாங்க சொல்ல உடனடியாக இந்த மாணவர்கள் தரம் 6ஆம் ஆண்டுக்கு ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணி வர மாணவர்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக வேண்டிய காசு உடனடியாக நிறுத்த சொல்லி நாங்க சொல்றோம். நிறுத்ததுக்கு நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்த நாங்க சொல்றோம்.
இந்த விடயம் தொடர்பில் பிரதி கல்வி அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை பாடசாலைகளுக்கு சேர்ப்பதற்கு வசதிகள் சேவை கட்டணத்தை தவிர்ந்த வேறொரு கட்டணத்தையும் அறவிடுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதிகளவிலான கட்டணம் அறவிடும் அதிபர்கள் தொடர்பில் அறிய கிடைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைக்குமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அவ்வாறான நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி கல்வி அமைச்சர் மேலும் கூறினார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து புராதன இடங்களை பதிவு செய்யும் செயற்திட்டம் ஒன்றை தொல்பொருள் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது. இதனூடாக மாகாணத்தில் உள்ள புராதன பகுதிகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி செனர திசாநாயக்க தெரிவித்தார். இறுதியாக 1970 ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளின் தரவுகளுக்கு அமைய கிழக்கு மாகாணத்தில் 800க்கும் அதிகமான புராதன இடங்கள் காணப்படுகின்றமை தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார். இதன் ஆரம்பகட்ட பணிகள் அம்பாறை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஆய்வு நடவடிக்கைகளில் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள், விசேட அதிரடிப்படையினர், பிரதேசவாசிகளை கொண்ட 5 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகளை இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்ய எண்ணியுள்ளதாகவும் தொல்பொருள் திணைக்களம் குறிப்பிடுகின்றது. தரமற்ற பொலித்தீன் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களை அடையாளம் காண்பதற்கான வகையில் நாடளாவிய ரீதியில் சுற்றிவளைப்பை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிக்கின்றது. கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களினால் இந்த சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்படவில்லை என அதிகார சபையின் தலைவர் விமல் ரூபசிங்க கூறுகின்றார். தரமற்ற பொலித்தீன் உற்பத்திகள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக சில முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை சுட்டிக்காட்டுகின்றது. தற்போது 20 மைக்ரோனுக்கும் குறைந்த பொலித்தீன் உற்பத்தி, விற்பனை மற்றும் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் குறிப்பிடுகின்றார். இது தொடர்பான சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் கூறுகின்றார். இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் தெளிவூட்டப்பட்டுள்ளதுடன் தரமற்ற பொலித்தீன் தொடர்பான சட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த உள்ளதாக அதிகார சபையின் தலைவர் மேலும் தெரிவிக்கின்றார். மேல்மாகாண உள்ளூராட்சி மன்றங்களில் 1000 மில்லியன் ரூபாய் வரிப்பணம் நிலுவையில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு, கோட்டை, தெஹிவளை, கல்கிஸ்ஸ, மொரட்டுவை உள்ளிட்ட மாநகர சபைகள் முறையாக வரிப்பணம் செலுத்துவதில்லை என மேல் மாகாண ஆணையாளர் சந்திரா சமரகோன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வரிப்பணத்தை அறிவிடுவதற்கான பல செயற்திட்டங்கள் கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். வரிப்பணத்தை அறிவிடுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து கடந்த வருடம் முதல் ஆராய்ந்து வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பில் 48 மாநகர மற்றும் நகர சபையின் பிரதிநிதிகளை அழைத்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அறிவிடப்பட முடியாத நிலுவைகளை பட்டியலிட்டு அவற்றை கணக்குகளில் இருந்து நீக்குவதற்கு அமைச்சரவையின் அனுமதி கோரியுள்ளதாகவும் மேல்மாகாண ஆணையாளர் தெரிவித்தார். தலைமை வகிக்கும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றுவதே தமது எதிர்பார்ப்பு என இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் மஹேல ஜெயவர்தன தெரிவிக்கின்றார். ஹோபார்ட்டில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளிலான இறுதி சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹோபார்ட்டில் நாளை நடைபெறவுள்ளது. மஹேல ஜெயவர்தன தலைவராக செயற்படும் இறுதிப் போட்டி இதுவாகும். நாளைய போட்டியில் இலங்கை வெற்றியீட்டும் பட்சத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அதன் சொந்த மண்ணில் 2 ஒருநாள் போட்டி தொடர்களை வெற்றியீட்டிய உலகின் முதல் அணி என்ற பெருமையை இலங்கை பதிவு செய்யும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.